Welcome to Rekha's Parve. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Dam Phuket. அது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. நீங்களே பாருங்க. எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. இதுதான் இது நீங்க எப்படி சொல்றீங்களோ சொல்லிக்கோங்க. Phuket. கமெண்ட்ல சொல்லுங்க. Dam Phuket. எங்க போறீங்க செல்லம்? இங்க இல்ல அந்த சைடு எங்க? என்ட்ரன்ஸ் அந்த சைடு. ஓ அந்த சைடு. ஐயோ குளிருதுடா. ஐயோ. லைவா பண்ண போறாங்க again okay wow Johanand oh my god it's the sea oh my god yes wow okay chopped coriander bhujia wow என்ன பயங்கரமா இருக்கு red lobster wow oh my god வார்த்தையோட எச்சி தான் நிறைய ஊறிட்டு இருக்கு இன்ன ஐட்டங்களு சிம்பிள் இருக்கு இதுதான் ஃபிஷ் போதுமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்க Phuket biryani ஓகே நல்லா வந்திருக்கு சொல்ல வேண்டியதானடா எவ்வளோ குளிர்து நான் பாட்டு அந்த பக்கம் போகிறேன் ஸ்டூபிட் ஃபெலோ இது இப்போ லைவாக பண்ண போகிறாங்க பப்டி சாட் எங்கள் முன்னாடி லைவாக பண்ண போகிறாங்க So it's a very popular street food, as you all know, and yogurt is a very important ingredient of the dish. Okay. So now our intention is freezing the yogurt. Okay. How are we going to do that? Liquid nitrogen, negative 196 degrees Celsius. Okay. So liquid to solid in less than 2 seconds. Wow, okay. So now this is yogurt in the carbon dioxide bottle. I'm going to squeeze it in the nitrogen. I need you to be a little careful from it because it's very risky. Okay. Yeah. So you're going to pour yogurt now? Yes. Oh, okay. இப்போ இந்த லிக்விட் நைட்ரஜன் அதில் வந்து நம்ம தயிர் யோகட் போடுறாங்க அங்கே வாவ் இப்போ ஃபுல்லாக கலக்கிறாரு அந்த தயிரை போட்டு லிக்விட் நைட்ரஜனில் தயிரை போட்டு கலக்கிறாரு This is yogurt chunks now. ஓகே இதை எடுத்து இப்போ ஹாப்பி சாட் அதில் போடுறாரு This is your first time visiting here, right? Yeah, this is the first time. You know what? Let's do it the old Indian way. Here you are. Again, okay. Wow. It's so nice to see live. Wow. If you want to feel the smoke, that's so cold, colder outside. I can, right? Yeah, you can. You can put in your hand in there. Oh my god. Not much. Alright. Okay. That's so nice to see. Oh my god. இதுதான் தயிரடா தயிர் இப்படி ஆயிடுச்சா Alright, enough of the science experiments. I'll throw in some chickpeas and potato mix. Okay. In-house spiced. Wow. These are in-house mixes. Some of those. What is it you said? In-house mixes. Okay. If I tell you the name, you might not come back. You can make it at home. Oh, okay. I'll throw in some mint sauce now. Oh, yeah. Touch of the tamarind sauce. Yogurt, same thing, not frozen. Okay.
Wow. Okay. I'll add some chopped onions, some gingers, Okay. chopped coriander, aloo bhujia. Wow. Beautiful. All good to go. I'll give you dip sauce on the side as well. If you think it's lacking dips, mix it and enjoy it. Oh, Please enjoy. Thank you. Thank you You're so welcome. much. அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிங்க. ஆனால் வெளில வந்துடும் போல இருக்கே. சரி செல்லம், சாப்பிட்டுட்டு சட்டு புட்டுன்னு முடிச்சாதான் நான் சாப்பிட முடியும். இருடா சொல்லமா, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டுல சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அந்த கட்டியாக இருக்கிற தயிரை வந்து எடுத்து சாப்பிட்டு காட்டுங்க. ஆமாம், கட்டிய நைட்ரோஜன், அது என்னது, லிக்விட் நைட்ரஜன். லிக்விட் நைட்ரோஜனில் போட்ட தயிர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதே வாயில் போட்டாலும் மெல்ட் ஆகும். சில்லுன்னு இருக்கு. சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு சங்க் எடுங்க. ஒரு சங்க் எடுக்கிறேன். நல்லா அந்த பாப்படோட எடுங்க. இது இந்த பாப்பட் பூரி. எஸ் பண்ணிட்டேன்னா சங்க் எடுத்து லைவ் பாப்டின் ஷாட். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஹா, என்னென்னமோலாம் ரியாக்ஷன் தெரியுங்க. சில்லுன்னு இருக்கா? சூப்பர். ஐயோ, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு பார்க்க பார்க்க பசி ஏறிக்கிட்டே இருக்கு. சாப்பிடுச்சுண்ணா, சாப்பிடு. எப்படி இருக்கு? எல்லா ஃப்ளேவரும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆயிடுச்சா? மின்ட் சட்னி, டொமேட்டோ சாஸ், டேம்பரன் சாஸ், ஒரு எக்ஸ்ப்ளோஷனே வாயில் நடக்குதா? ஆமாம், இந்த கிறிஸ்பு. வாவ். இந்த அப்பளத்தை இதில் தொட்டு சாப்பிட்டாலே நல்லா இருக்குமே. ஆமாம், அதுக்கு தான் எடுத்தேன் நானும். உனக்கும் பசிக்குன்னு சொல்லல, சாப்பிடுச்சு தான். அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லும். சாப்பிடு. வாவ், தேங்க்யூ. 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 இவ்வளோ சூப்பராக இருக்கு, இருக்கு. பயங்கரமாக இருக்கு. சீ ஃபுட் பிளாட்டரிலே இருக்கு. ஸ்மெல்லே நல்லா இருக்குடி செல்லம். அப்படியே ஒரு சுத்த இது இப்போ வேணாம், அப்படியே தள்ளு. இதை நீ அப்படியே தள்ளு. முதல்ல நான் ரசிக்கிறேன். செம்மையாக இருக்கு. இப்போ நான் எடுத்து ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ண போகிறேன். ஐயோ, கூடாதுன்ட்டானே. ஐயோ, சீ ஃபுட்டுங்க. எனக்கு வந்து ரொம்ப சீ ஃபுட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த இறா, மீன், இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா. இதில் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட் க்ரில். இதுதான் சீ ஃபுட் க்ரில். நல்லா பார்த்துக்கங்க. இதில் வந்து 4 பீஸ் வந்து எறா, ஓகேவா? அதே மாதிரி 4 பீஸ் வந்து ஃபிஷ் வச்சு. இதெல்லாம் பார்த்து வச்சிட்டிங்களா? இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. அடுத்து 4 பீஸ் வந்து ஃபிஷ்ஷா. அப்புறம் இன்னொன்று வந்து சாமன் ஃபிஷ், அதுவும் வச்சுருக்காங்க. வேற என்ன, இது 3 தான் நினைக்கிறேன். இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல் வெஜிடபிள்ஸ், கேரட் அண்ட் அனியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வித் லெமன், பீட்ரூட். பேஷனேட்டாக வந்து பார்க்குறாங்க பாருங்க மக்களே. நாக்கு ஊறிக்கிட்டே பார்க்குறீங்க. அதை பார்க்கவே நல்லா இருக்கே. ரெட் லாப்ஸ்டர், பெரிய ஏறா. அப்படியா? ஆமாம், அதுதான் இன்னமும் இருக்கே. நான் சொல்ல மறந்துட்டேனே நினச்சேன் நான். ஓகே. பியூட்டிஃபுல். Paneer tikka. Okay. Extra spicy. Perfect. Your biryani. Oh, okay. This is paneer tikka masala.
Okay. This is a yogurt raita with the biryani. Oh, look at the biryani. Oh, and with the flame. Wow. With the flame. Okay. Yay. Wow. Wow. My God. Okay. It really looks so different. வித்தியாசமா இருக்குங்க இந்த பிரியாணி. Thank you so much. That's it. Thank you so much. So enjoy the food. Thank you so much. ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க பிரியாணி பாத்தீங்களா? தம் பண்ணி அப்படியே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. தம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி ஓபன் பண்ணியிருக்காங்க ப்ரூஃபோட. ஆவி பறக்க அப்படியே சூப்பராக இருக்கு. இதை எடிட் பண்ணும் போது தான் என் வயிறு என்ன போதுன்னு தெரியல. இது வந்து பன்னீர் டிக்கா மசாலா. ஓகே. ஆஹா, இது வந்து மட்டன் தம் பிரியாணி. அப்படியே சுட சுட பார்க்கவே நல்லா இருக்கு. இது வந்து ஆலு பராட்டா. அப்படியே எடுத்து சைடாக காட்டுங்க ஸ்டஃபிங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஆலு பராட்டா. இங்கே பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து ரைத்தா. இது வந்து ரைத்தா. இது வந்து மின்ட் சட்னி. இது வந்து டேமரின் சட்னி. இதெல்லாம் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கே இது ஆஹா ஆஹா. வார்த்தையோட எச்சி தான் நிறையா ஊறிட்டு இருக்கு. சரி, ஓகே ஓகே. நான் ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் பண்ணி உனக்கு அங்கே வச்சிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். இதை வந்து கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு தம்ப்நெயில போடுவோமா? தம்ப்நெயில் யா யா யா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆலு பராத்தாவா? ஆலு பரோட்டா. அப்படி போட்டு ஹாஃபாக கட் பண்ணி. ஓகேவா? ஆலு பராத்தா எடுத்துட்டிங்களா? ஓகே. பன்னீர் டிக்கா மசாலா வித் ஆலு பரோட்டா சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கா? செம்மையாக இருக்கும். இப்போ என்னுடைய ஐட்டம் என்ன ஐட்டங்களும் இது எடுக்கிறேன். ஓ, இது ஃபிஷ்ஷு. எல்லாம் வந்து அப்படியே வரும்போதே சாஃப்டாக வந்து இது ஃபிஷ்ஷு. சரி, இதெல்லாம் எடுத்துடலாம். இப்படி வச்சிடலாம். ஓகே, ஐடியா. அடி இதுதான் லாப்ஸ்டர் டால்டிஷ். நடுவில் திஸ் இஸ் லாப்ஸ்டர். சாடா சூப்பராக இருக்குல்ல? Lobster. And where is shrimp? Oh, this is shrimp. Okay, this is shrimp. Oh, அதெல்லாம் shrimp. Okay. இது என்னது? ஓ, இதுதான். அதெல்லாம் shrimp போல இருக்கு. இதுதான் ஃபிஷ்ஷு. போதுமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்க? ஆமாண்டா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். ஆமாம், இந்த பிளேட்லேயே தின்னுருக்கலாம். இதுக்கு ஒரு ஆர்வம் தான். ஆஹா ஆஹா, ஓஹோ ஓஹோ. வெயிட். எல்லாத்தையும் புழிஞ்சு இந்த மின்ட்டையும் வச்சு அதில் தண்ணி அப்படியே லெமனும் புழிஞ்சு அடிச்சிங்கன்னா இங்கே அப்படியே ஒரு ஆனியனை ஒரு கடி கடிங்க. யா வெயிட். எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிடுறேன். நான் பிரியாணியே சாப்பிட முடியாது போல இருக்கே. இதை சாப்பிட முடிச்சுட்டேன்னா போதுமே. டேம்பரன் சாஸ் இது வந்து இப்படி தூக்கி இப்படி வைப்போம். இப்போ தெரியுது பாருங்க டிஸ்பிளே. இதுதான் அப்படியே ஹாஃபாக கட் பண்ணி உள்ளேயும் ஃப்ளேவர் போக இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்காக தான் பண்ணுறது. ஓகே மக்களே, ஐ எப்படி எம் ரெடி. சாப்பிட்றாங்க பாருங்க மக்களே. நீங்கள் ரெடியா? எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு வயிறு வலிக்குது. ஓகே, இது ஒரு கடி. அது சைடில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பீஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு. ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ண போகிறீங்க? ஆனியன் ஃபஸ்ட்டு கடிக்கக்கூடாது. அந்த டேஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் ஆனியன். இது உடையுது. அப்படியே உதிர்ந்து விழுது. விழுதுமா? சரி, ஓகே.
இப்படி தான் பண்ணணும். ஆமாம். இருந்து விழுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே வச்சுட்டு வேறா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ சாஃப்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல எனக்கு. ஆஹா, இது வந்து ஃபிஷ்ஷு. ஆஹா, பிரியாணிக்கே இன்னும் போகலை மக்களே. சான்ஸே இல்லை. கொஞ்சம் நல்லா இருக்குடா. அப்படியா? நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு கத்தி தேவைப்படும். ஓ மை காட், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட். பயங்கர. என்னடா இது, இதுவா? உள்ள அப்படியே அந்த மீட்டை மட்டும் சாப்பிடுங்க. ஓகே, அதுதான் எனக்கு புரியல. இந்த ஷெல்லோட இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்போ தான் புரியுது. புரிகிறதா? புரிகிறது, நன்றாக புரிகிறது. இதுதான் சாப்பாடோட சண்டை போடாதன்பாங்களே. ரொம்ப ஹார்டாக இருக்குடா. தான் இப்போதைக்கு என்ன எடுக்க முடியுமோ எடுங்க. அதுதான் இருடா, எனக்கு எடுக்க முடியலையேடா. இப்போதைக்கு தான் நான் பண்ணுறேன். 6.5 hours later. வரமாட்டேங்குதுடா சொல்லும். நம்மளுக்கு இந்த ஃபோர்க்கெல்லாம் வேலைக்காகல, கையாலேயே உள்ளார இது லாப்ஸ்டர், இந்த பெரிய இறால அதுதான். இப்போது இதை வந்து மின் சட்னியில் தொட்டு இதை வச்சுக்கிட்டு, கேரட் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் பீட், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு, ஓகே இப்போ லாப்ஸ்டர் சாப்பிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே, ஃபிஷ் பெட்டரா? மற்ற ரெண்டும் செம்மையாக இருந்தது. இதுவும் நல்லா இருக்குது, நல்லான்னு சொல்ல. ஆனால் கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிரியாணியா? ஐயோ, என்னோட ரிங்கை கைட்டிடலாம் போல இருக்குடா செல்லம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கு ரிங்கை வேறு போட்டு சாப்பிடணுமா? நீங்கள் அதில் இருக்கிற ஏதாச்சும் ரிங்கை கைட்டி வச்சிடுறேன், இல்லாட்டி அழுக்காயிடும். ஆயுதத்தை கட்டியாச்சு. பிரியாணி எடுக்க போகிற மக்களே, எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்க்குறேன், டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படியே சுட சுட கொண்டு வந்து அந்த பாட்டில் பண்ணி அப்படியே சுட சுட வச்சுருக்காங்க. ஓகே வச்சாச்சா, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சாப்பிடலாமா மக்களே? ரெடியா? மட்டன் தம் புக்கட் பிரியாணி. ஓகே, எப்படி? நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவரு, சரியான ஃப்ளேவர். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி பயங்கர காரம்லாம் இல்லை, கரெக்டாக போட்டிருக்காங்க, பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நீ சாப்பிட்ற சொல்லும். பாவம், ரொம்ப நேரமாக என்ன நீ எடுத்துகிட்ருக்கேன், நீ சாப்பிடு. ஓகே மக்களே, தின்ன போனேன். ஐயோ, நல்ல வேலை பார்த்தீங்களா? கடவுளே, அந்த டேஸ்டே போயிருக்கும் எனக்கு. இந்த ஏலக்காய் வந்து பேசாமல் பேன் பண்ணிட்டா எப்படி? இது ஏன் தான் இந்த ஏலக்காவை போட்டு தொலைகிறாங்களோ, அதுவும் இந்த பிரியாணியில் போட்டு தொலைஞ்சி உயிரை வாங்குறானுங்கம்மா. ஏலக்காய் நம்மளுக்கு வந்து தேவையா இந்த உலகத்தில்? ஸ்மெல்லுன்றீங்க, ஆனால் ஸ்மெல்லுக்காக டேஸ்ட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்மெல்லு வேணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏலக்காய் ஏன் போடுறாங்கன்னு கேட்டால் அது ஒரு ஸ்மெல்லு நல்லா இருக்கும்டா அப்படிம்பாங்கல்ல, அந்த ஸ்மெல்லே எனக்கு வேணான்ற. அந்த ஏலக்காயில் வர ஸ்மெல் எனக்கு வேணும். நல்ல வேலை நான் பார்க்கல, நீ சொன்னேன். ஆமாம், ஐயோ, சாப்பிட விட்டுருக்கணும் இல்லை, உங்களை சாப்பிட விட்டுருக்கணும் வச்சா ஏன்டா நல்லா இருந்திருக்கும் கண்டென்ட்டு. நல்ல வேலை. ஏலக்காவா? ஏலக்காவா? மறுபடியும் ஏலக்காய் ஏன் படுத்துறானுங்க இந்த மாதிரி ஏலக்காய் வச்சுன்னு தெரியல. நீங்களும் இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ப்ளீஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரிகாஸ் பார்வை.